புதுக்குடியிருப்பு மண்ணிலே இடம்பெறுகின்ற இந்த தமிழ் பொது வேட்பாளர் பிரச்சார கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மிக மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களே, எனக்கு முன்பு பேசியிருக்கின்ற பேச்சாளர்களே, ஜனநாயக போராளிகள் கட்சியின் உபதலைவர் நவுலேஷ் அவர்களே, ஏனைய போராளிகள் அமைப்பின் உறுப்பினர்களே, இங்கே இருக்கின்ற எமது உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. உண்மையில் இந்த தேர்தலை பற்றி, தேர்தலில் முக்கியத்துவத்தை பற்றி எனக்கு முன்பு பலர் உரையாற்றியிருக்கின்றார்கள். மிகவும் காத்திரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் நன்றியுடன் பாராட்டுகின்றேன். உண்மையில் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நான் ஒரு அடையாளமாக இருக்கின்றேன். உண்மையில் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக வருவதற்காக நான் போட்டியிடவில்லை. ஆனால் நான் இப்பொழுது பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த பொது வேட்பாளராக என்னை இறக்கியதற்கு பிற்பாடு எனக்கு எதிராக தென்பகுதியிலே இருக்கக்கூடிய பேரினவாத கட்சிகளை ஆதரிக்கின்றவர்கள் மிகவும் அச்சத்துடன் இருக்கின்றார்கள். அதில் நான் பார்க்கின்ற விடயம் என்னவென்றால், முதலாவதாக மலையக தலைவராக இருக்கக்கூடிய எல்லோரும் மதிக்கின்ற மனோ கணேசன் அவர்கள் கடந்த வாரம் கூறியிருந்தார், தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுகின்ற அரியநேத்திரன் அவர்கள் வடக்கு கிழக்கிலே அவரின் பிரச்சாரத்தை மட்டுப்படுத்தப்பட வேண்டும், வடக்கு கிழக்கை விட்டு அவர் தென்பகுதியிலே பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு ஆலோசனையை கூறியிருந்தார். உண்மையிலே அது நல்ல ஆலோசனை. நான் அவருக்கு கூறுகின்ற ஆலோசனை என்னவென்றால், அவர் கூறுகின்ற கருத்தை நான் ஏற்கின்றேன். அதே கருத்தை தென்பகுதியிலே இருக்கின்ற வேட்பாளர்கள் தயவு செய்து வடகிழக்கு வராமல் அந்த கட்டளையை அவர்களுக்கு அவர் கொடுப்பாராக இருந்தால் நாங்கள் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஹக்கீம் அவர்கள் அக்கறை பற்றி நினைக்கின்றேன். ஒரு இடத்திலே பேசுகின்ற போது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவராக நண்பர் அரியநேத்திரன் அவர்கள் இறக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் அவரை இறக்கியவர்கள் பலர் என்னுடன் பேசியிருக்கின்றார்கள், பல கட்சி தலைவர்களுடன் பேசியிருக்கின்றார்கள், பல வேட்பாளர்களுடன் பேசியிருக்கின்றார்கள். உண்மையிலே அவரை இறக்கியவர்களே அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற விடயத்தை கூறியிருந்தார். பாருங்கள், யார் அந்த கவலை அடைகின்றார்கள் என்றால், கண்டியிலே இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் வடகிழக்கில் வந்து மக்களுக்கு ஆலோசனை கூறுகின்றார். நேற்று இன்னும் ஒருவராக இருக்கக்கூடிய எமக்கு நன்கு தெரிந்த அமைச்சராக இருந்து இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரிஷாட் பரியூரின் அவர்கள் ரிஷாட் அவர்கள் கூறியிருந்தார், அரியநேத்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டவர், அவர் இந்த தேர்தலிலே ஏன் போட்டியிடுகின்றார் என்று தெரியாது, ஆனால் இப்பொழுது இருக்கின்ற வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜனாதிபதியை அவர்கள் ஆதரிக்கலாம் என்று ஷைத்தை ஆதரிக்குமாறு அவர் ஆலோசனை கூறியிருந்தார். அவர்களுக்கு இருக்கின்ற விடயம் என்னவென்றால், கவலை என்னவென்றால், வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது அவர்களுக்காக வக்காலத்து வாங்குகின்ற அல்லது கூலிக்கு மாரடிக்கின்றவர்கள் இவ்வாறு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் கூலிக்கு மாரடையுங்கள், சலுகைகளை பெறுங்கள், வேறு ஏதாவது வாங்குங்கள், ஆனால் எங்கள் மீது கை வைக்க வேண்டாம், எங்கள் மீது கல்லறிய வேண்டாம், எங்கள் மீது நீங்கள் அவதூறு கூற வேண்டாம். உங்களால் முடிந்தால் நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்கள், வாக்குகளை பெறுங்கள். அதற்காக எனது பெயரை எடுத்து என்னை அவமதித்து நீங்கள் கூறுவது என்பது உண்மையிலே நீங்கள் இப்பொழுதே மிகவும் மனநோய் பற்றிருக்கின்றீர்கள், மிகவும் கவலைப்பட்டிருக்கின்றீர்கள், அச்சமடைகின்றீர்கள். நீங்கள் அச்சமடைய வேண்டிய அவசியமில்லை. தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக 75 வருடங்களாக இந்த மண்ணிலே நாங்கள் ஒரு விடுதலைக்காக போராடி இருந்தோம். விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பேச்சுவார்த்தை செய்திருந்தோம். விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல உயிர் தியாகங்களை செய்தோம். இந்த முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமில்லை, இந்த மண்ணில் கூட, இந்த மண்டபத்தில் கூட எத்தனை உயிர்களை இந்த மண்டபத்திலே வைத்து தியாகம் செய்த வரலாறு அவர்களுக்கு புரியாது. ஆகவே அவ்வாறான ஒரு சமூகத்திலே, அவ்வாறான ஒரு தமிழ் இனத்திலே இருந்து ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்பதற்காக சர்வதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியை நாங்கள் கொடுப்பதற்காக மாத்திரம்தான் இந்த இதிலே நான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் வாக்களிக்கின்றவர் அந்த 3 பேரில் யாரோ ஒருவர் ஜனாதிபதியாக வரப்போகின்றார். அது எங்களுக்கு கவலை இல்லை. எங்களின் கவலையெல்லாம்
எங்களை ஏமாற்றியவர்கள் இனிமேல் ஏமாற்றக்கூடாது, நாங்களாக இருக்கின்றோம், தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் உரிமைகளை நீங்கள் மறுதளித்திருக்கின்றீர்கள், நீங்கள் ஏமாற்றி இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஏமாற தயாரில்லை என்ற செய்தியை நாங்கள் காட்டுவதற்காக மாத்திரம்தான் நான் இந்த தேர்தலிலே வேட்பாளராக இந்த பொது கட்டமைப்பைச் சேர்ந்த 83 அமைப்புகள் 7 தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அந்த முடிவின்படி நாங்கள் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி நிச்சயமாக பல லட்சம் வாக்குகளை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்ற என்ற செய்தி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நேற்று ஒரு நண்பர் கூறியிருந்தார், கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் என்னிடம் கூறுகின்ற போது கூறியிருந்தார், ஸ்ரீலங்கா புலனாய்வு தகவலின்படி தமிழ் பொது வேட்பாளருக்கு இப்பொழுது 4,15,000 ஆதரவு வாக்குகள் கிடைக்கும் என்கின்ற செய்தியை அவர்கள் அந்த புலனாய்வு அறிக்கை கூறுவதாக என்னிடம் கூறியிருந்தார். நிச்சயமாக அவர்களுக்கு அந்த அறிக்கை, இவ்வாறான அறிக்கை அவர்களுக்கு வருகின்ற போது அவர்களுக்கு ஒரு அச்சம் அடைந்திருக்கின்றது. தாங்கள் ஆதரவு தெரிவிக்கின்றவர்களுக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்காமல் விட்டால் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்றதற்கு பிற்பாடு பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் கிடைக்கின்ற அமைச்சு பதவிகள் சலுகைகள் இல்லாமல் போகும் என்பதற்காக இவர்கள் கூலிக்கு மாரடிக்கின்றார்கள். அதைத்தான் நான் இடத்தில் கூறுகின்றேன். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் உணர்வானவர்கள், உண்மையானவர்கள், பல உயிர் தியாகங்களை செய்தவர்கள், இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடியவர்கள், மண்ணின் விடுதலைக்கு நிமித்தமாக பல சொத்துக்களை இழந்தவர்கள், இன்றும் ஒரு இனப்படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பண்பாட்டு ரீதியான இனப்படுகொலை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற காரணத்தினால்தான் பண்பாட்டு சின்னமாக இந்த சங்கை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். எங்கள் அடையாளம் சங்கு, இந்த பண்பாட்டு அடையாளம். நாங்கள் அதை விட தயாரில்லை என்பதற்காக அந்த சங்கை இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு சின்னமாக எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து 21ஆம் தேதி இந்த தேர்தலிலே நீங்கள் காட்டுகின்ற வெற்றி என்பது எனது வெற்றி அல்ல, உங்களின் வெற்றி என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.